400 பழமொழிகள் வந்து ஷார்ட்கட்ல பார்க்க போகிறோம். அதில் 20 பழமொழிகள் வந்து நம்ம முடிச்சாச்சு. இன்னைக்கு 21லேருந்து பார்ப்போம். ஓகே. அலராடி கண்ணும் மணிமணியாகி விடும். பொருள் வந்து உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். இதுக்கு எப்படி யோசிச்சுக்கலாம்னா, இப்போ ஜீத்தமிழில் வந்து சூப்பர் சிங்கரா அது ஓடும். அதில் வந்து அந்த ஜட்ஜஸ்லாம் நல்லா வந்து உயர்ந்த நிலையில் உள்ளவங்க, அதாவது நிறைய சாங்ஸ்லாம் பாடி நல்ல உயர்ந்த மதிப்பை இருக்கிறவங்க. அதே மாதிரி அங்கே வந்து பாடுறவங்கள வந்து இவங்க நல்லா உயர்வாக எண்ணி போற்றுவாங்க. சரியா? அப்போ அவங்க பாட்டு கூட பாடுவாங்கல்ல, கண்ணுமணியே அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி அசத்தி புட்ட அப்படின்ட்டு கோல்டன் இதெல்லாம் கொடுப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். சரியா? இப்போ கண்ணு மணி, அந்த அரங்கமே அலரும். சரியா? இல்லைன்னா அவங்க ஆடி ஆடி வருவாங்கன்னு வச்சுக்கிறோங்க, நல்லா அலரும். கண்ணுமணியே அப்படின்னு போட்டு அசத்தி புட்ட சொக்க வைக்கும் பாசத்தை போட்டு அப்படின்னு பாடுவாங்க. அப்ப அவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பாட்டை வந்து பாடி உயர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அவங்க வந்து அறிவாங்க, போற்றுவாங்க. அதான் உயர்ந்தவரே அந்த உயர்ந்தவர் வந்து அறிவார். அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல. ஸோ அதை வச்சு யோசிச்சுக்கோங்க. நம்ம லைட்டா ஒரு பாயிண்ட் வந்தாலும் அதை வச்சு நம்ம பொருள் ஞாபகம் வரணும். அல்லில்ல துண்ட தனிசு அப்படின்னா உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும். ஓகே. ஒருத்தவங்கிட்ட வந்து நம்ம வந்து எதிரி தான், ஆனா வந்து நம்ம உறவாடிட்டு இருக்கோம், ஆனா அவங்கள வந்து நம்ம ஒதுக்கிடணும். சரியா? நமக்கு பகைவரா இருந்து உறவாடுவாங்க, அவங்கள வந்து ஒதுக்கிடணும். இப்ப அது இதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, அல்லி இல்ல அப்படின்னா அல்லிப்பூ இருக்குல்ல, அல்லி இல்ல, அல்லி இல்ல, இப்ப வந்து நம்ம அல்லி இல்லைன்னு பிரிக்கலாம். சரியா? அப்ப துண்டானா துண்டு, தனுசுனா தனுசுங்கிற ஒரு பையன் வந்து அல்லிப்பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துண்டுல வச்சு மறைச்சுக்கிட்டான். ஒருத்தவங்க அல்லிப்பூ வந்து உங்க உறவாடுறவங்க உறவுக்காரங்க கேட்குறாங்க, இப்போ அல்லிப்பூ வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த தனுசுங்கிற பையன் என்ன பண்ணுறான், அதை துண்டுல வச்சு இல்லை இல்லை அல்லிப்பூலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுட்டான். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம உறவாடிட்டு இருக்கிறோம், ஆனால் இவனோட இனிமேல் உறவாடக்கூடாது, இவன் வந்து நமக்கு வந்து பகைவர், இனிமே நம்ம கேட்டதை செய்யலை அப்படின்னு அவங்க வந்து ஒதுக்கி விட்டுட்டாங்க. சரியா? அதான் அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும். அதுக்கு என்ன பொருள்னா, தர்மம் செய்ய பாவம் போகுமா. இது நமக்கு வந்து அதுலயே ஈஸியா தான் இருக்கும். அறஞ்செய்ய, அறம்னா என்ன, தர்மம். அல்லவை எப்படின்னா என்னது, தீமை தீங்கு. இங்க வந்து பாவம்ங்கிற பொருள்ல வருது, அவ்வளவுதான். நம்ம நல்லது செஞ்சோம்னா தீமை வந்து விலகி போகும். அப்ப தர்மம் செஞ்சோம்னா பாவம் வந்து போயிரும். அவ்வளவுதான். அடுத்து அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. பொருள் வந்து அவன் மயக்கம் தெளியவில்லை. ஒண்ணுல இப்போ வந்து ரொம்ப அசதியா தூங்குறாங்க அப்படின்னா வந்து அசதியா தூங்குவாங்க, இல்லைன்னா ட்ரிங்க் கூட ஏதாவது சாப்பிட்டு வந்து அவங்க பார்த்துக்கும் குடிச்சிட்டு வந்து தூங்குவாங்க. நல்லா அவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் அந்த மயக்கம் வந்து தெளியவே தெரியாது. அதுதான் இப்போ நமக்கு. இப்ப துயில்னா வந்து தூக்கம். சரியா? துயில்னா உறக்கம், அதோட பொருள். அப்போ வந்து அரிது, எது அரிது, அதாவது இந்த அரிது வரணும் நமக்கு, இதுதான் அரிது, கடினத்தை குறிக்கும். ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்து தூங்குறாரு, துயில்னா தூக்கம், அவரை எழுப்புறதே அரிது. ஓகேவா? ஏன் எழுப்புறது அரிது அப்படின்னா அவங்க வந்து மயக்கத்துல கிடக்குறாங்க. ஓகேவா? இந்த மயக்கம் வந்து தெளியவே இல்லை, அதனால அவங்க வந்து எழுப்புறது கஷ்டம். அறிமடமும் சான்றோர் கனி அப்படின்னா அறிந்து செய்யும் அறியாமை செயல். அதாவது ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு அறிந்த செயல், நமக்கு அறிந்ததை வந்து அறியாதது போல செய்யறது. ஓகேவா? ஒரு அறிந்த விஷயத்த வந்து அறியாம இருக்கிற மாதிரி. இப்ப இதை எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா, அறிமடம், அது ரெண்டா பிரிச்சுடுவோம். ஓகேவா? அறிமடம், அறிவு அண்டு மட. இப்ப வீட்டுல கூட திட்டுவாங்கல்ல, இவ்வளவு படிச்சுக்கிற, இப்படி மடப்பைய மாதிரி பேசுற, இப்படி மடப்பைய மாதிரி பண்ற பத்தியா அப்படின்னு திட்டுவாங்க. அதான் நம்ம அறிவாதான் இருக்கிறோம், நமக்கு இதை இப்படிதான் செய்யணும்னு தெரியும், ஆனா நம்ம மடப்பைய மாதிரி அதை செய்ய மாட்டோம். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து அறிந்து செய்யும் அறியாமை செய்ய. நம்ம ஒரு விஷயத்த வந்து அறிந்து செய்வோம், ஆனா அது வந்து இப்படிதான் செய்யணும்னு நமக்கு தெரியும், ஆனா அப்படி செய்யாம ஒரு அறியாமையில இருக்கிற ஒருத்தர் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செயலை செஞ்சுட்டு போயிடுவோம். அறியும் பெரிதால் பவனே பெரிது. பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். ஓகே. பெரிதால் பெரிது. ஓகேவா? அறியும்னா அறிவுன்னு வச்சுக்கிறோங்க, இல்லைன்னா பெரிது பெரிது, பெரியவங்க வந்து எல்லாமே அறிஞ்சவங்க, அவ்வளவுதான். பெரியவர் வந்து பெரியவற்றை எல்லாமே அறிஞ்சிருக்கிறாங்க. அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னா பேதை எதையும் செய்ய மாட்டான்.
அறிவச்சம். அறிவு அண்டு அச்சம். அச்சப்படுறவங்க யாரு? ஒரு இதை படிக்கிறோம், அது நம்ம புரியல அப்படின்னா நமக்கு வந்து அச்சம் வந்துடும். சரியா? அதே மாதிரிதான் அறிவு இல்லாம அறிவு இல்லை, அவங்ககிட்ட வந்து அந்த அச்சம், அறிவு மேல ஒரு இது இல்லை, அச்சப்படுறாங்க அப்படின்னா அவங்கதான் பேதை. சரியா? ஆற்றப்பெரிது அப்படின்னா ஆற்றல்னாலே செயலை தானே குறிக்கும். அப்ப பெரிய ஆற்றல், அவங்களால வந்து எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. அறிவச்சம்னா யாரு அறிவுக்கு அச்சப்படுவாங்க அப்படின்னா பேதை. யாரு படிக்க அச்சப்படுவாங்க? பேதை. பேதைனா ஒண்ணுமே தெரியாதவங்களா? அது அப்ப அந்த பேதைங்கிறது ஆற்றப்பெரிது. ஆற்றல்னா நம்ம செய்யற வேலை. அப்ப அவங்க வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க. அதான் பேதை, எதையும் செய்ய மாட்டான். அறிவினை ஊழே அடும் அப்படின்னா ஊழ்வினையால் அமைவதே செயல் அப்படிங்கிறது பொருள். வினை என்பதன் பொருள் செயல். ஊழ்வினைனா நமக்கு வந்து என்ன பொருள்னா தலைவிதி மாதிரி சொல்றாங்க. என் தலைவிதி இதான், எனக்கு நேரம் இந்த கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அவ்வளவுதான். அப்ப ஊழ்வினைனா நமக்கு விதிக்கப்பட்ட விதி மாதிரி. இப்ப அறிவினை ஊழே அடும். ஊழே அடும் அப்படிங்கிறது உள்ளே அடுப்பு. ஊழே உள்ளே, உள்ளே அடுப்பு இருக்குது, வீட்டுக்குள்ள வந்து அடுப்பு இருக்குது. சரியா? அப்ப வந்து அறிவு இருக்கிறவங்க, வினைனா செயல், அறிவு இருந்தாலும் உள்ளே இருக்கிற அடுப்புல வந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கிறாங்களே வீட்டுல, அவங்க வந்து பேசுவாங்க, இல்லைன்னா திட்டுவாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து வெளியே சமைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். வீட்டுலாம் சின்னமா இருந்துச்சுன்னா வெளியே தான் சமைப்போம். சில நேரம் வந்து மழை எல்லாம் பெஞ்சாலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப அவங்க என்னென்ன நமக்கு என்ன விதி இப்படி எழுதியிருக்குன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா நமக்கு உள்ள அடுப்பு உள்ளேயே அமைஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு இந்த செய்யற விதி இதெல்லாம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருக்கலாம். எல்லாம் நம்ம நேரம், நம்ம விதி, தலைவிதி அப்படின்னு பேசுவாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஊழே அடும்னா உள்ளே அடுப்பு வந்து அமைஞ்சிருந்தா நல்லது. எல்லாம் நம்ம விதி. ஊழ்வினைனா நம்ம தலைவிதி. எல்லாம் நம்ம தலைவிதி, என்ன பாவம் செஞ்சோமோ இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு பேசுவோம். அவ்வளவுதான். அருமோ குல நெடிது கொண்டது நீர், அதுக்கு என்ன பொருள்னா வல்லவன் காரியம் கெடாது. ஓகேவா? இதுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா குல நெடிது. குளம்னா குளம், குளம் தண்ணீர் இருக்கிற குளம் இருக்குல்ல, அது வந்து நெடிய தூரத்துல இருக்குது, அதுல வந்து நீர் இருக்குது. சரியா? அப்ப சோம்பேறியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு தூரம் போயிட்டு அந்த நீரை எடுத்துட்டு வருமா அப்படின்ட்டு போக மாட்டாங்க. ஆனா இதுவே வந்து ஒரு திறமையானவன், வலிமையானவன் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால போய் அந்த நீரை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்க. சரியா? அவங்க நினைச்ச காரியத்தை வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க, தன்னம்பிக்கை இருக்கிறவங்க. அதான் இந்த வல்லவன், அதான் வலிமையானவன். அப்ப குள நெடிது, நெடிய தூரத்துல குளம் இருக்குது, அதுல நீர் இருக்குது. அப்ப இந்த வல்லவன் வலிமையானவன் நினைக்கிறான் நம்மளால போய் அந்த இதை தண்ணியை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு. அப்படிப்பட்டவனோட காரியம் எப்படி கெடும்? கண்டிப்பா கெடாது, அவன் செஞ்சு முடிச்சிருவான். அருமோ நரி நக்கிச் சென்று கடல் அப்படின்னா வருவாய் உடைய செல்வம். இதுக்கு இப்ப எப்படி வச்சுக்கலாம்னா, இதுக்கு பொருள் வந்து இப்ப நரி நக்கிருச்சு அப்படின்னா கடல் தண்ணி ஒண்ணு வத்த போறது இல்லை. அதே மாதிரி நம்மகிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னா, நம்ம நல்ல வழியில சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஒன்றும் குறைய போறதில்லை, அந்த அளவு நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம ஷார்ட்கட்க்கு வந்து டக்குன்னு நம்ம படிச்சோன்னே வரணும் அப்படின்னா, நரி வந்து கடல் தண்ணியை நக்குது, அப்ப அந்த கடல் தண்ணி குறையாது. ஓகேவா? அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை நம்ம கொஞ்சம் பகுதி ஏதோ செலவழிச்சிட்டோம், எதுக்கோ போயிருச்சு, இல்லை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னா நமக்கு திருப்பி அந்த செல்வம் ஒண்ணு வராம இருக்க போறது இல்லை. ஓகேவா? கண்டிப்பா நமக்கு எப்போதும் வரப்போற செல்வம் வந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒண்ணுமே இல்லை, இப்ப நம்மளே இப்ப வேலைக்கு போறோம், மாசம் மாசம் சம்பளம் வரும். ஒரு மாசத்துல சம்பளம் வந்து செலவாயிரும், இன்னொரு மாசத்துல சம்பளம் வரும். அப்ப இந்த மாசம் செலவானாலும் அடுத்த மாசம் நமக்கு சம்பளம் வரதான் போகுது. இந்த மாசம் செலவு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அடுத்த மாசம் நமக்கு சம்பளம் வராம இருக்க போகுது இல்ல, வேலைக்கு போகாம இருக்க போறது இல்ல. சோ அது மாதிரி யோசிச்சுக்கலாம். வருவாய் உடைய செல்வம். ஆகாதார்க்கு ஆக்குவது இல் அப்படின்னா ஊழ்வினை தான் காரணம். ஊழ்வினைனா என்ன சொன்னேன், தலைவிதி. ஓகேவா? ஆகாதார்க்கு ஆகுவது இல்லை. ஆகாதார்னா ஒண்ணுமே ஆகாதவங்க, எதுவுமே வந்து அவங்களுக்கு செட் ஆகாது, ஒண்ணுமே சரியா அமையாது. சரியா? அப்படி ஆகாதவங்க சில பேர் ஆகாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எதுவுமே ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்காது. ஓகேவா? அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன போன ஜென்மத்துல என்ன இது செஞ்சோமோ, என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஜென்மத்துல இப்படி கஷ்டப்படுறோம், எல்லாம் நம்ம தலைவிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழ்வினைனா தலைவிதி, அதுதான் காரணம். ஓகேவா? அதனாலதான் அந்த ஆகாதவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அடுத்து ஆகாதே உண்டது நீளம் பிரிது அப்படின்னா மூர்க்கனின் புத்தி மாறுவதில்லை. ஓகே, இப்ப
நீல கலர்ல வந்து ஏதோ இருக்குது சரியா. ஒருத்தன் வந்து ஆகாதே, ஒருத்தவங்களுக்கு நமக்கும் ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கிடுவோம் சரியா. அப்போ வந்து அவங்க வந்து சரி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்லா இருக்கட்டும் புத்தி மாறணும் அப்படின்னு நம்ம நீல கலர்ல ஏதாவது உள்ள கொடுத்தாலுமே அவங்க வந்து புத்தி மாற போறது இல்லை சரியா. ஓகேவா. அதான் மூர்க்கனின் புத்தி மாறுவதில்லை. ஆகாதவன் ஆயிட்டான், சரி அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு உண்ணுறதுக்கு ஏதோ நீல கலர்ல நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஆனா அப்பவும் பார்த்தா அவன் புத்தி மாறலை. என்னதான் செஞ்சாலும் புத்தி மாறாதனால, அது எவ்வளவுதான் நல்லா செஞ்சாலும் புத்தி மாறாதுல. அது மாதிரிதான் மூர்க்கனின் புத்தி மாறாது. ஆகுமோ நந்துழுத எல்லாம் கணக்கு அப்படின்னா கொடியவன் செய்வது செயலாகாது. ஒண்ணும் இல்ல, இப்ப உழுகுறாங்க, இப்ப வயல் காடையெல்லாம் உழுகுறாங்கல்ல, உழுதுட்டு நம்ம கிட்ட வந்து இத்தனை மீட்டர் ஓடி இருக்குது, இவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, இவ்வளவு காசு அப்படின்ட்டு வாங்குவாங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டு மொத்தமா காசு வாங்குவாங்க. நம்மளும் கொடுத்துருவோம். நம்ம என்ன நினைப்போம், கொஞ்ச நேரம் தான் உழுது இதுக்கு இவ்வளவு காசா அப்பா அப்படின்ட்டு கஷ்டமா இருக்கும். அப்ப அது உழுகுறாங்கல்ல, அப்ப என்ன சொல்லி திட்டுவாங்க, இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் காசு வாங்கக்கூடாது, இவ்வளவு ஒரு கெட்டவனா இருக்கிறான், இவெல்லாம் இப்படி செய்யவே கூடாது, ரொம்ப தப்பு, ரொம்ப காசு வாங்குறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, திட்ட மாதிரியே வரும்ல. அப்படியே யோசிச்சுக்க வேண்டியதான். உழுகுறாங்க, எல்லாம் கணக்கு போட்டு கூட காசு வாங்கிட்டாங்க, அப்ப நமக்கு அவங்க எப்படி தெரிவாங்க, கெட்டவங்களா தெரிவாங்கன்னு. இவ்வளவு காசு வாங்குறான், கொள்ளை அடிக்கிறாங்களே, இவங்க இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வது செயலாகாது, அவ்வளவுதான். ஆடுபனை பொய்க்காலை போன்றப்புனா பொய்யை போக்கும் வழி. இதுக்கு என்னன்னா, ஆடுபனைனா ஆட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை வைக்க போறேன் அப்படின்னு காலையில சொல்லிட்டாங்க. ஆட்டுப்பண்ணை வைக்க போறேன் அப்படின்னு காலையில ஒரு சின்ன பொய், நீ என்ன தொழில் பண்ற அப்படிங்கிற ஒருத்தவங்க காமெடியா கேட்கறாங்க வைங்க, நானா ஆட்டுப்பண்ணை வைக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரியா. நம்ம சொன்னது பொய்ன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து நிஜமாவே ஆட்டுப்பண்ணை வச்சு டெவலப் ஆயிடுவோம் அப்படின்னு அவங்க உடனே பயந்துருவாங்க. அப்ப ஐயோ நம்ம பண்ண பொய் சொல்லிட்டோமே, இப்ப இதை எப்படி போக்குறது, இதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிப்போம் பார்த்தீங்களா. அதான் பொய்யை போக்கும் வழி. அப்ப ஆட்டுப்பண்ணை வைக்கிறேன் அப்படின்னு காலையிலேயே வந்து பொய் சொல்லிட்டோம். அப்ப அதை போக்குறதுக்கு என்ன வழின்னு அதுக்கப்புறம் தேடுறோம். 1000 காக்கைக்கோர் கல் மக்களிடம் அன்பு. நம்ம காக்கை வந்து 1000 காக்கை வரும் நம்மகிட்ட, மக்கள்கிட்ட வந்து அன்பா வந்து இருக்கும். எங்களுக்கு இது போடுங்க அது போடுங்க அப்படின்ட்டு வந்து அன்பா இருக்கும். சில காக்கா வந்து திருடிட்டும் போயிடும் நம்ம வீட்டுல உள்ளதெல்லாம் சரியா. பொதுவா நம்ம சாப்பிட்டதுக்காக இப்ப எப்படி வச்சுக்கிறோம்னா, காக்கையெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து அன்பா கேட்கும், எங்களுக்கு சாப்பாடு தாங்க, நம்மகிட்ட எல்லாம் பேசும். அப்ப வந்து மக்கள்கிட்ட அன்பு காட்டும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கல்லை விட்டு எரிஞ்சிடுவோம். அதான் 1000 காக்கைக்கோர் கல் அப்படின்னா மக்களிடம் அன்பு. ஆராயனாகித் தெளிந்தான் விளிந்து கெடும் அப்படின்னா ஆராய்ந்த பின் நம்புங்கள். ஆராயாம வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ப முடியாது சரியா. அப்ப ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்பிட்டோம். அப்ப நம்ம எந்த விஷயத்தையுமே ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நம்பணும். தெரியுறதுன்னா நம்புறது, அதான் ஆராய்ந்த பின் நம்புங்கள். அடுத்து ஆள் எண்ணீர் பூல் எண்ணுமாறு ஏவியது செய்யாத ஊழியர். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு கடையிலையோ கம்பெனிலையோ ஆஃபீஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம். அங்கேருந்து இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே பொதுவாக திட்டி விட்டுருவாங்க சரியா. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஆல் ஃபூல், எல்லாருமே முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சரியா. திட்டிட்டு நம்மகிட்ட ஒரு வேலையை சொன்னா நமக்கு எப்படி வந்து அந்த வேலையை செய்ய மனசு வரும், நம்மளதான் திட்டுறாங்களே, நம்ம தான் முட்டாளாச்சே, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம ஊழியர் நமக்கு வந்து ஒரு கோபம் வந்துருமா. அப்ப வந்து நம்மள வந்து எல்லாருமே ஃபூல் முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்மகிட்ட ஒரு வேலையை ஏவுறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து செய்ய மாட்டோம். அதான் ஏவியது செய்யாத ஊழியர். ஆற்ற கரும்பனை அன்னதுடைத்து அப்படின்னா பனை போல செய்யும் உதவியா. இதை எப்படி யோசிக்கலாம்னா, கரும்பு பனை இதெல்லாம் வந்து அன்னதானம் போடுறாங்க ஓகேவா. ஆற்று பக்கத்துல கரும்பு பனங்காய் இருக்குல்ல, அந்த பனங்காய் இதெல்லாம் வந்து அன்னமா போடுறாங்க. அப்ப அந்த ஒரு அன்னம்னாலே வந்து நிறைய பேருக்கு அதனால வந்து உதவி கிடைக்கும். அது என்ன உதவி, எல்லாருமே சாப்பிடுவாங்கல்ல, எவ்வளவோ ஏழை எளிய மக்கள்லாம் சாப்பிடுவோம் ஓகேவா, எல்லாருமே சாப்பிடுவோம். அப்ப அந்த அன்னதானம் போறங்கிறது நமக்கு அந்த நேரத்துல வந்து சாப்பாடே ஃபுல்லா கிடைக்காதவங்களுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி, 3 நேரமும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய உதவி மாதிரி தானே. அதான் பனை போல செய்யும் உதவி. ஆற்றாது அவரெழுத கண்ணீர் அவையர்க்கு கூற்றமாய் வீழ்த்து விடும் அப்படின்னா எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும் ஓகேவா. இது வந்து எல்லாருக்குமே புரியும் ஓகே. ஒருத்தவங்க நம்ம உண்மையான ஒரு நேர்மையானவங்களை ஒரு ஏழ்மையானவங்களை அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நல்லா வாழ முடியாது ஓகேவா.
அப்ப அவங்க அந்த கண்ணீரோட வலிமை வந்து நம்மள எப்படியுமே தாக்கிடும். அதான் பொருள். ஆற்றாத அவரழுத கண்ணீர் அவையர்க்கு கூற்றமாய் வீழ்த்திடும். ஒரு அவை கூடி இருக்குது, அதுல வந்து அவரை வந்து அழுக வச்சுட்டாங்க. அவர் வந்து ஒருத்தர் நேர்மையான யாரோ ஒருத்தர் அழுகுறாரு, அவர் கண்ணீர் விடுறாரு அப்படின்னா அவங்களுக்குன்னு அழுக வச்சவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த கண்ணீர் வந்து அந்த கூட்டத்தையே வந்து வீழ்த்தி விடும். அதான் எளியவன் கண்ணீர் வந்து வலியவனே அழிக்கும். ஆற்றுனா வேண்டுவது இல்லைங்கிறது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சதான். நமக்கு வந்து ஓல்டு புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், ஏன்னா படிச்சவன் வந்து எந்த நாடு போனாலும் பொழைச்சிக்கிடுவான். அதான் கற்றோர் எந்நாட்டினும் சிறப்படைவர். வீடியோ எல்லாமே இந்த இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. திருப்பி ஒரு வாட்டி வேகமாக சொல்கிறேன். அலராடி கண்ணும் மணியாகி விடும் அப்படின்னா என்ன ஆகும்னா, அலறுது கண்ணு மணியே தீபிகா கலக்கி புட்டானி, சொக்க வைக்கும் பாட்டை போட்டு அசத்தி புட்டானி. அப்போ கண்ணு மணி சூப்பர் சிங்கர் லஜி தமிழ்ல பாடுறாங்க. அவங்க எல்லாம் உயர்ந்தவங்க. உயர போற ஒருத்தவங்களை பார்த்து புகழ்றாங்க. அதான் உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். அல்லில்ல துண்ட தனுசு, அல்லிப்பூ இல்ல அப்படின்னு துண்டுல மறைச்சிட்டான் யாரு, தனுசு. அதனால அவங்க கூட உறவாடினவங்க வந்து இவன் வந்து நமக்கு பகையாளி, இனிமே இவன் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் உறவாடும் பகைவரை ஒதுக்கி விட வேண்டும், ஒதுக்கி வச்சுட்டாங்க. அறஞ்செய்ய அல்லவே நீங்கிவிடும். அறம் செய்யறனா தர்மம் செய்யறது, அல்லவைனா தீங்கு. அப்ப என்ன தீங்குனா பாவம்லாம் நீங்கி போயிடும். அதான் தர்மம் செய்ய பாவம் போகும். அரிதுயில் யாருக்கும் எழுப்பலது அப்பனா குடிச்சிட்டு வந்து கிடக்குறாங்க, அவங்கள வந்து எழுப்புறாங்க, யாருமே எழுப்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மயக்கமே தெரியல. மயக்கம் தெரியலதான் அவங்க எழுந்திரிச்சிருவாங்களே, அதான் அவன் மயக்கம் தெரியவில்லை. அடுத்து அறிமடமும் சான்றோர் கனி. அறிவு இருக்கும், ஆனாலும் மடப்பைய மாதிரி செய்வோம். நம்ம தெரிஞ்சதை தெரியாத மாதிரி செய்வோம். அதான் அறிந்து செய்யும் அறியாமை செயல். அறியும் பெரிதால் பவனே பெரிது. பெரிதால் பெரிது, பெரிது பெரிது அப்படின்னா பெரியவங்க பெரியவற்றை அறிவாங்க, அவ்வளவுதான். அறிவச்சம் ஆற்ற பெரிது. அறிவுள்ளவங்க அச்சப்படுறாங்க. அறிவு ஒரு இதை பார்த்து படிக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க ஒன்னாலே அவங்க பேதை தான். அப்ப பேதைங்கிறது ஆற்றப்பெரிய எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ பேதை எதையும் செய்ய மாட்டான். அறிவினை ஊழே அடும் அப்படின்னா உள்ளே அடுப்பு இருக்குது, வினைனா செயல், உள்ளே அடுப்பு இருக்குது. நம்ம நேரம் உள்ள அடுப்பு அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு சமைச்சு சாப்பிடலாம். நம்ம தலைவிதி இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதே. தலைவிதினா ஊழ்வினை, அமைவதுன்னா உள்ள அடுப்பு அமைகிறது. அருமோ குள நெடிது கொண்டது நீர். குளம் வந்து நெடிது தூரம் இருக்குது, அதுல நீர் இருக்குது. சோம்பேறினா போய் எடுக்க மாட்டான், ஆனா வந்து ஒரு வலிமையானவன் போய் அந்த நீரை கொண்டுட்டு வருவான். அவன் நினைச்ச காரியத்தை முடிச்சிடுவான். ஓகேவா? அப்ப அவனோட காரியம் வந்து கெட்டு போகாது. அதான் வல்லவன் காரியம் கெடாது. ஆகாதற்கு ஆகுவது இல். ஆகாதவன் ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கும் ஆகாதவன், அவனுக்கு எதுவுமே விளங்காது. ஏன்? எல்லாம் அவன் செஞ்சா பாவம். அதான் ஊழ்வினை தான் காரணம். ஆகாதே உண்டது நீளம் பிரிது. நமக்கு ஒருத்தன் ஆகாதவன்னு தெரியும், சரி அவன் நல்லா இருக்கட்டும், இதை சாப்பிட்டு புத்தி மாறணும் அப்படின்னு நீல கலர்ல எதையோ கொடுக்குறாங்க. ஆனா அவனுக்கு புத்தி மாறுமா? புத்தி மாறாது. ஏன்னா ஒரு மூர்க்கன், மூர்க்கனுக்கு புத்தி மாறுவதில்லை. ஆகுமோ நந்துழுத எல்லாம் கணக்கு. உழுக்குறாங்க, உழுதுட்டு பார்த்தா எல்லாம் கணக்கு போட்டு ஒரு காசு கூட சொல்றாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளவு ஒரு மோசமா இருக்கிறாங்க, உழுத காசோட மீறி காசு கேட்குறாங்க. இவன் செய்யறதுதான் எந்த ஒரு இது ஒரு செயலே இல்லை, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டுவாங்க. ஏன்னா கொடியவன் செய்வது செயலாகாது. ஆடுபனை பொய்க்காலே போன்று. ஆட்டுப்பனை வைக்க போறேன் காலையிலே அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றான். அப்ப அந்த பொய்ய அவசரப்பட்டு இந்த பொய்ய சொல்லிட்டேமே அப்படின்ட்டு அதை எப்படி நம்ம அந்த பொய்யை போக்கலாம் அப்படின்னு வழி யோசிக்கிறான். அதான் பொய்யை போக்கும் வழி. ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல். ஆயிரம் காக்கை வந்து மக்கள்கிட்ட அன்பா பழகும், ஆனா நம்ம கல்லை கொண்டு எரிஞ்சிருவோம். அதான் மக்களிடம் அன்பு. ஆராயன் ஆகி தெளிந்தான் விடும். நம்ம ஆராயாம தெளியக்கூடாது, ஆராய்ஞ்சு தெளியணும். அப்படின்னா ஆராய்ஞ்சு பார்த்து நம்பணும். அதான் ஆராய்ந்த பின் நம்புங்கள். ஆள் எண்ணீர் பூல் என்னும் மறு. ஆள் எல்லாருமே பூல் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம ஓனர் அப்படின்னா, அவர் ஏதாவது சொல்லுவாருன்னா இதை செய்ய அப்படின்னு நம்மளை ஏவுறாரு. அப்ப நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அதான் எதுவுமே செய்யாத, அதாவது ஏவியது செய்யாத ஊழியர். ஆற்ற கருமனை அன்னதுடைத்து. கரும்பு பனங்காய் இதெல்லாம் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவி. அதான் பனை போல செய்யும் உதவி. ஆற்றாத அவரழுத கண்ணீர் அவையருக்கு குற்றமாய் வீழ்த்து விடும். அவையில வந்து கண்ணீரை வர வச்சு அழுக வச்சுட்டாங்க. ஆனா
அந்த கண்ணீர் வந்து அந்த கூட்டத்தையே வீழ்த்து விட்டுரும். அதான் எளியவன் கண்ணீர் வலியவனை கூட அழிச்சிடும். ஆற்றுனா வேண்டுவதில்லை அப்படின்னா கற்றவள் எந்நாட்டிலும் சிறப்படைவதில்லை சிறப்படைவர், இல்லைன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. அவ்வளோதான். அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வைக்கிறேன். தேங்க்ஸ்.